ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். இது மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்குன்னு சொல்லி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறோம். இங்க வந்து மக்கள் வந்து ஆர்டிபிஷியல் ட்ரீ வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க கிறிஸ்மஸ் சீசன்ல. ஸோ நேச்சுரல் ட்ரீ வந்து வைக்கணும்ன்றது அவங்களோட ட்ரெடிஷனா பிலீவ் பண்றாங்க. அதனால இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம்ல எல்லா சைஸ்லயுமே வந்து ட்ரீஸ் வந்து வச்சிருக்காங்க. நம்ம வந்து நமக்கு பிடிச்ச ட்ரீயை செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து நம்மளே கட் பண்ணி நம்ம எடுத்துட்டு போய்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்மளால முடியலனாலும் அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம்னா அவங்களே அவங்களோட டூல்ஸ் எல்லாம் வச்சு கட் பண்ணி நம்ம கார்ல பக்காவா பேக் பண்ணி சேஃபா எடுத்துட்டு போறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் அவங்களே பண்ணி கொடுக்குறாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கு. வாங்க பார்க்கலாம். நாங்க போன ஃபார்ம் நேம் பாய்டு மவுண்டைன் சொல்லிட்டு வெயின்ஸ்வில் லொகேஷன்ல இருந்துச்சு. உள்ள நுழையும் போதே ஊட்டி கொடைக்கானல்ல டீ எஸ்டேட் குள்ள நுழையிற மாதிரி நல்லா கிரீனிஷா சூப்பரா இருந்துச்சு. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீலயே பாத்தீங்கன்னா 1-2 வெரைட்டிஸ் கிடையாது, ஆல்மோஸ்ட் 43 வெரைட்டிஸ்க்கு மேல கிறிஸ்மஸ் ட்ரீஸ் இருக்கு. இதுல இந்த ஃபார்ம்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃப்ரேசர் ஃபர்ன்ற வெரைட்டி தான். காரை அங்க பார்க் பண்ணிட்டு இறங்கி நின்று பார்த்தோம்னா சுத்தி சுத்தி எல்லா சைடுமே மவுண்டைன்ஸ் கிளவுட்ஸோட சேர்த்து பார்க்கும்போது பயங்கர சீனிக் வியூவா இருந்தது. செம்மையா இருந்துச்சு. அதுவும் பர்டிகுலரா இன்னைக்கு வந்து கிளவுட்ஸ் தான் ஹீரோன்ற மாதிரி கிளவுட்ஸோட டாமினேஷன் தான் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த வியூவை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்ததே வந்து கிளவுட்ஸ் தான். நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா மவுண்டைன்ஸ் எல்லாமே வந்து பாதி டார்க் கலராகவும் பாதி வந்து லைட் கலராகவும் இருக்கும். அது வந்து அந்த மவுண்டைனோட கலர் கிடையாது, கிளவுட்ஸோட ஷேடு. அந்த சன்னை வந்து மறைக்கும் போது அந்த கிளவுட்ஸ் வந்து மல்டி கலர்ல தெரிஞ்சது. பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. 10 to 12 feet ட்ரீ எல்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. நின்று போட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டோம். ட்ரீயோட ஹைட்டை மெஷர் பண்றதுக்காக உடன் ஸ்கேல் மாதிரி பெரிய லென்த்துக்கு வச்சிருந்தாங்க. அதை டெரி எடுத்துட்டு போய் அவனே மெஷர் பண்ணி எடுத்துட்டு வந்தான். கார் ட்ரங்கோட லென்த் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம், அங்க இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க பெரிய சைஸ் ட்ரீ எடுத்தா கூட ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, காரோட ரூஃப் டாப்லயே நாங்க சேஃபாவும் செக்யூர்டாவும் பேக் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் எங்களுக்கு தான் ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருந்துச்சு. ஏன்னா காரோட சைஸ் சின்னது அப்படிங்கிறதுனால பெரிய சைஸ் ட்ரீ எடுத்தோம்னா அதோட வெயிட் தாங்குமா அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, ஹைவேஸ்ல லாங் ஜேர்னி அப்படிங்கறதுனால சேஃப்டிக்காகவும் யோசிச்சுட்டு காரோட ட்ரங்க்குள்ள செட் ஆகுற மாதிரி 5 feetக்குள்ள மட்டுமே என்ன ட்ரீ இருக்குன்னு சொல்லி மெஷர் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து $90 வருது. சைஸும் செட் ஆகுற மாதிரி இருக்கு. அதனால அங்க இருக்க ஒர்க்கர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம். அவங்க உடனே வந்து இந்த பிரைஸ் டேக்ல சைன் மட்டும் வாங்கிட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணி முடிச்சுட்டு அந்த ட்ரீயை எங்கே பிக்கப் பண்ணணும், எங்கே பே பண்ணணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு லொக்கேஷன்லாம் கைட் பண்ணாங்க. கைட் பண்ணிவிட்டு அந்த ட்ரீயை அவங்களே ஒரு லோடு வெஹிக்கிள் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்புறமா நாங்களும் அந்த ட்ரீயை வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக காரில் ஏறி கிளம்புனோம். அவங்க சொன்ன லொக்கேஷன் வச்சு நாங்கள் வந்து பக்கத்துலேயே இருக்கோம் அப்படின்னு கெஸ் பண்ணோம். பட் பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்ளதான் இருந்துச்சு. பட் என்னன்னா உண்மையாவே வந்து அந்த போற வழியில ஃபுல்லா அந்த சீனிக் வியூ வந்து சொல்லவே முடியாத அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அந்த சினிமால காட்டுற மாதிரி அந்த சீனிக் வியூ வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டே போறதுக்கு. பட் என்னன்னா நம்மளால வந்து இறங்கி நின்று போட்டோ எடுக்கவோ வீடியோ எடுக்கவோ நம்ம இறங்கி நின்று பார்க்க முடியாது. ஆன் தி வேல அந்த வியூ அப்படியே பார்த்துட்டே போற மாதிரி தான் வச்சிருந்தாங்க. லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு லேக்கு, பக்கத்துலயே ஒரு காட்டேஜ், கலர்ஃபுல்லான ட்ரீஸ், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருந்துச்சு. எங்களுக்கு அங்க இருந்து கிளம்பவே மனசு வரல. ஆல்மோஸ்ட் பிக்கப் லொகேஷனுக்கு வந்துட்டோம். அங்க பாத்தீங்கன்னா நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து இந்த ட்ரீஸ் எல்லாம் வந்து நல்லா பேக் பண்ணி ரெடியா வச்சிருந்தாங்க. அங்கேயே நாங்க வந்து கேட்டுட்டு காரை பார்க் பண்ணிட்டு பில் பே பண்றதுக்காக அந்த ஷாப்குள்ள போனோம். அங்க என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா லைவ் ட்ரீ எல்லாம் வச்சிருந்தாங்க. நம்ம வாங்கி நம்மளே வந்து வீட்டுல வளர்க்குற மாதிரி. உள்ள பாத்தீங்கன்னா நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. இங்க பாருங்களேன், இங்க வந்து இந்த ட்ரீயோட ட்ரங்க்லயே வந்து அழகா டீர் மாதிரி செஞ்சிருக்காங்க, ரெயின்டீர் மாதிரி. இங்கே வந்து இந்த சின்ன சின்ன ஸ்டெம்ல வந்து அழகா டீர் மாதிரி செஞ்சிருக்காங்க. பார்க்கவே அழகா இருக்கு. அங்கேயே வந்து அந்த ட்ரீயை செட் பண்றதுக்கான அக்சசரிஸ்லாம் வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வந்து எக்ஸாக்டா என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிற ஐடியா இல்லை. அதனால அவங்ககிட்டயே கேட்டுக்கிட்டு என்னென்ன தேவையோ அதெல்லாம் மட்டும் வாங்கிக்கிட்டு ட்ரீயோட சேர்த்து அதையும் பில் போட்டுக்கிட்டோம். வெளியில வந்து அந்த பில் பே பண்ணதுக்கான ரெசீட் அவங்க கிட்ட கொடுத்தோடனே
அவங்க அந்த ட்ரீயை காரோட ட்ரங்க்ல ப்ராப்பரா செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்க வாங்கின இந்த 5 feet ட்ரீ வந்து எங்க ட்ரங்க்ல எக்ஸாக்டா ஃபிட் ஆச்சு. இந்த வருஷம் அமெரிக்கால ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் அப்படிங்கறதுனால ஆல்ரெடி கிறிஸ்மஸ் ட்ரீ ஒன்று வாங்கணும் அப்படிங்கிற பிளான்ல இருந்தேன். பட் ரியல் ட்ரீ வாங்குவேன்னு சொல்லி நினைச்சு கூட பார்க்கல. அதனால ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. இன்னும் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. வீட்டுக்கு போய் அந்த ட்ரீயை செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோல நான் என்னென்ன டெக்கரேட் பண்ணேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.